ஹே ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ரமேஷ் நோவே ஹோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆஸ்பால்ட் லெஜண்ட் வந்து ஒரு 8 ரேஸ் பக்கம் போட்டு அப்படியே நம்ம ஸ்டாப் பண்ணோம். இப்போ திரும்ப கடைசியாக எந்த இடத்துல விட்டோமோ அதே இடத்துலேருந்தே ப்ளே பண்ணலாம். இப்போ லாஸ்ட் நம்ம என்ன கார் ஓட்டினோமோ அதே காரே தான், செவர்லெட் தான். இப்போ ரேஸ்க்கு எந்த கார் வந்து ரெக்கமெண்டட் லெவல் அதிகமாக இருக்கும், ஸோ அந்த காரை யூஸ் பண்ணி நம்ம கண்டினியூவாக ப்ளே பண்ணலாம். 3 சீசன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லெவலில் அதை சாப்டர் 1ல் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது 4வது சீசனில் ப்ளே பண்ண போகிறோம். அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 3 ரேஸ் கிட்ட ப்ளே பண்ணியாச்சு. அதாவது லாஸ்ட் வீடியோலேயே நம்ம கண்டினியூவாக பண்ணியிருப்போம். இப்போது பேலன்ஸ் இருக்கிறத கண்டினியூவாக பண்ணிட்டு போகலாம். ஓகே, ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா 876 கேட்குது. ஆனால் நம்ம காரோட ரேங்க் பார்த்திங்கன்னா 941 இருக்குது. ஸோ ப்ராப்ளம் இல்லை. ஸோ கண்டிப்பாக இந்த ரேஸில் நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகே, ப்ளே பண்ணலாம். இந்த ரேஸ்க்கு வந்து 3 கோல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று ரேஸில் வின் பண்ணணும், இன்னொன்று ட்ரிஃப்ட் பண்ணணும். அதாவது 250 மீட்டர் ட்ரிஃப்ட் பண்ணணும், அப்படி இல்லைனா 400 மீட்டர் ட்ரிஃப்ட் பண்ணணும். ஓகே, பண்ணிடலாம். ஒவ்வொரு டர்ன்லேயும் நம்ம ட்ரிஃப்ட் பண்ணாலே போதும். ரேஸ் முடியறதுக்குள்ளே ஆக்சுவலி நம்ம அந்த மீட்டரை வந்து ரீச் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், இதுவே ரொம்ப சின்னதாக இருக்கும் போலையே. ஓகே காய்ஸ், ரேஸ் லெவலே சின்னது. நம்ம கொஞ்சம் கூட ஏமாந்து போய் ட்ரிஃப்ட் பண்ணாமல் ஓகே கடைசி வரைக்கும் அப்படியே பொறுமையாக ட்ரிஃப்ட் பண்ணிட்டு போகலான்னு நினச்சிட்டு இருந்தால் அதுக்குள்ளே ரேஸ் முடிஞ்சு நம்ம ஃபெயிலியர் ஆயிடுவோம் போல். நல்ல வேலை நான் அதுக்குள்ளார யோசித்து ட்ரிஃப்ட் பண்ணிட்டேன். ரேங்க்கும் நம்மக்கிட்ட அதிகமாக இருந்ததால் தான் பார்த்தீங்கன்னா நான் ட்ரிஃப்ட் பண்ணி நம்மளை யாருமே ஓவர்டேக் பண்ணல. ஏன்னா பவர் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம கார் வேகமாகவே வந்துடுச்சு ட்ரிஃப்ட் பண்ணியும் கூட. அதனால தான் நான் இப்போ ஜெயிச்சிட்டேன். இல்லைன்னா கண்டிப்பாக நான் இந்த ரேஸில் தோற்றுருப்பேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ரேஸ் பார்க்கலாம். ஓகே, அதுக்குள்ளே ரெக்கமெண்டட் லெவல் பார்த்தீங்கன்னா 917 கொடுத்துட்டாங்க. ஸோ சீக்கிரமாக இன்க்ரீஸ் ஆகிருன்னு நினைக்கிறேன். திரும்ப கார் அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ரேஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் வந்து 2 பண்ணணும் போல். 360 டிகிரி ரொட்டேட் பண்ணாலே அது ஒரு ஸ்டண்ட்டாக கன்வெர்ட் ஆகிரும். அப்புறம் இல்லைன்னா யாரையாவது இடிக்கணும். ஓகே, ஒரு ஸ்டண்ட்டு பார்த்திங்கன்னா இதாகிடுச்சு. ஓகே, ஒருத்தரை காலி பண்ணிட்டோம். 2 பேர் காலி. ஸ்டண்ட்டு கோல் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த ரேஸும் சின்னதாக தான் இருக்கும் போல். ஸோ உங்கள் ஸ்டண்ட்டு வந்து அதாவது கோல் வந்து அதிகமாக கொடுத்தாங்கன்னா 2க்கு மேலே கொடுத்தாங்கன்னா அந்த ரேஸ் வந்து சின்னதாக தான் இருக்குது. ஏன்னா அந்த ரேஸ் முடியறதுக்குள்ளே நம்ம அந்த ஸ்டண்ட்டையும் பண்ணி முடிச்சிடணும். ஸோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம யோசிக்க மாட்டோம். அதனாலேயே நம்ம தோற்று போயிடுவோம். அதனாலேயே இந்த மாதிரி கொடுக்குறாங்க போல். 2 கோல் 3 கோல் கொடுத்துட்டாலே ரேஸ் சின்னதாக தான் இருக்குது. இப்போதைக்கு ஆரம்பத்தில் வந்ததில்லை, போக போக பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. ஓகே, இந்த ரேஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒவ்வொரு ரேஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒவ்வொரு காரோட ப்ளூ பிரிண்ட் வந்து நமக்கு கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது. கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம ஸ்டாப் ஆகும். ப்ளூ பிரிண்ட் இல்லாமல் கார் அப்கிரேட் பண்ண முடியாமல் அந்த ரேஸ்க்கு தேவையான ரேங்க் வந்து கார் எதுலேயும் இல்லாமல் வேறு வழியே இல்லாமல் நம்ம வேறு ஏதாவது ஸ்பெஷல் ஈவெண்ட்லாம் ப்ளே பண்ணி அதில் வர ப்ளூ பிரிண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து கார் அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து ப்ளே பண்ணப்போ அந்த மாதிரி இருந்திருக்குது. அதுக்கான காரணம் என்னென்னா சரியாக நம்ம வந்து அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது, அப்கிரேட் பண்ணுறது. இது வந்து கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணலன்னா அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல வந்து லாக் ஆயிடுவோம். அதாவது அப்கிரேடுக்கு ஆப்ஷன் கொடுத்த உடனே இருக்கிற அமௌண்ட்டை போய் ஃபுல்லாக அதிலே போட்டு அப்கிரேட் பண்ணி வச்சுக்கிட்டா அப்புறம் தேவையான ரேஸில் தேவைப்படுற காருக்கு அப்கிரேட் பண்ணுறதுக்கு அமௌண்ட்டும் இருக்காது, ப்ளூ பிரிண்ட்டும் இல்லாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரிலாம் லாக் ஆயிரும். ஸோ பார்க்கலாம் இந்த தடவை எப்படி அமையுதுன்னு. நான் மொபைலில் ப்ளே பண்ணப்போ இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. ஸோ இதில் வந்து ஒரு பிளானோட ப்ளே பண்ணலாம், எதுவும் லாக் ஆகாத மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே, இந்த ரேஸும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு.
ஆக்சுவலி இதில் என்னென்னா அந்த மேப்பு தான் வித்தியாசமான மேப் வந்து நமக்கு கொடுத்துட்றாங்க. ஒரு மொபைல் கேமில் இந்த மாதிரி வந்து கார் ரேஸ் வேறு எதுவும் இருக்காது. நீட் ஃபார் ஸ்பீடு நோ லிமிட்ஸ் தான் இருக்கும். ஆனால் அதுலேயும் இந்தளவு பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதில் ஒரு மாதிரி ரூல்ஸ் இருக்கும், அது வேறு மாதிரி இருக்கும் ப்ளே பண்ணுறதுக்கு. இது ஒரு மாதிரி ரூல்ஸ். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த லொக்கேஷன் வந்து என்னென்னா நீட் ஃபார் ஸ்பீடை கம்ப்ளீட் பண்ணும்போது இதில் தான் பயங்கரமாக இருக்கும். நீட் ஃபார் ஸ்பீடு வந்து ஒரு மாதிரி ஒரு டார்க் பிளேஸில் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். கலர்ஃபுல்லாக தான் இருக்கும், பட் ஆனால் ஒரு மாதிரி டார்க் பிளேஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது பார்த்திங்கன்னா அப்படி இல்லை. நான் வந்து நீட் ஃபார் ஸ்பீட் நோ லிமிட்ஸ் மொபைல் கேம் சொல்கிறேன். இந்த பிசி வெர்ஷன் ப்ளே ஸ்டேஷன் வெர்ஷன் அதில் வந்து நான் சொல்லலை. ஓகே, ரேங்க் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம தான் இப்போதைக்கு பீக் லெவலில் முன்னாடி போயிட்டுருக்கோம் சீரிக்கிட்ட. நெக்ஸ்ட் ரேஸில் நம்ம ரேங்க் பத்தாதுன்னு நினைக்கிறேன். கார் அப்கிரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், பார்த்துக்கலாம். இந்த தடவை ஈக்குவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ரேங்க் என்ன இருந்துச்சுன்னு கவனிக்கவே இல்லை இந்த ரேஸை ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி. பார்க்கலாம். ஆனால் நம்ம முன்னாடி தான் போயிட்டுருக்கோம். அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருந்திருக்கோம். ஓகே, இந்த ரேஸை முடிச்சிடுவோன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் முடிச்சிட்டோம். ஓகே, இப்போ தான் ஆரம்பங்கிறதுனால ரேஸெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் போக போக தான் வரும். இன்னும் நம்ம சாப்டர் லெவல் 3, 4 போகும்போது பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டண்ட்டு வரும். ஸோ அந்த ஸ்டண்ட்டெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளார போலீஸ்காரங்களும் நம்மளை விட மாட்டாங்க. ஒன்றும் டைம் பத்தாது, இல்லைனா அப்கிரேட் பண்ணியிருக்க மாட்டோம். அந்தளவு இந்த மாதிரி சூழ்நிலைலாம் க்ரியேட் ஆகும். ஓகே, இந்த தடவை ரேஸில் பார்த்திங்கன்னா ரேங்க் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம கார் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஹேண்ட்லிங் அப்கிரேட் பண்ணலாம். அப்புறம் நைட்ரோ 4மே ஈக்குவலாக பண்ணிக்கிறது எனக்கு தெரிஞ்சு பெட்டர்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் வந்து ரேங்க் லெவல் வந்து நம்ம ரீச் பண்ணிட்டாலும் 4மே நான் அப்கிரேட் பண்ணிடுறேன். 4மே ஈக்குவலாக இருந்தால் தான் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஒன்று எச்சா ஒன்று கம்மியாக பண்ணிவிட்டு கன்ஃபியூஸ் வேணாம். ஓகே, இப்போ இந்த ரேஸ்க்கான நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் வந்து அதிகமாகவே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிஃப்ட் பண்ணணும் போல். 1200 மீட்டருக்கு ட்ரிஃப்ட் பண்ணணும். அப்படின்னா ரேஸ் வந்து பெருசாக தான் இருக்க போகுது. ஓகே, ட்ரிஃப்ட் பண்ணிடலாம். ட்ரிஃப்ட் பண்ணுறது பெரிய டாஸ்க் இல்லை. ஆக்சுவலி இந்த கேமில் வந்து ஈஸி தான். இந்த கேமில் எது கஷ்டம்னா அந்த போலீஸ் வருவாங்க, அது மட்டும்தான் பார்த்திங்கன்னா ரிஸ்க்காக இருக்கும். அவங்க வந்து அப்படியே நம்மளை இடித்து அப்படியே முன்னாடி வண்டியே நவுத்த முடியாத மாதிரி பண்ணுவாங்க. இந்த நீட் ஃபார் ஸ்பீட் மோஸ்ட் வாண்டடில் நம்ம வந்து ப்ளே பண்ணுவோம்ல, அதில் பண்ணுற மாதிரி தான் பண்ணுவாங்க. ஒரு மாதிரி எரிச்சலாகவும். ஓகே, நம்ம நல்லா தான் போயிட்டுருக்குறோம். ட்ரிஃப்ட் பண்ணோம், 1200 மீட்டருக்கு ட்ரிஃப்ட் பண்ணணும். அதனால் நம்ம கண்டினியூவாக ட்ரிஃப்ட் பண்ணால் தான் வேலைக்காகும்னு நினைக்கிறேன். ஓகே, பார்த்துக்கலாம். வர எல்லா டர்னையும் யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். 580 மீட்டர் ட்ரிஃப்ட் பண்ணிட்டோம், பார்த்துக்கலாம். ஓகே கேஸ், ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரிஃப்ட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஆனால் நம்ம கேம் இப்போ தான் 60% வந்து லெவல் கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம், அது டிஸ்டன்ஸு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ட்ரிஃப்ட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ரேஸில் வின் பண்ண கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும். கரெக்டாக இந்த ரேஸ் முடிகிற டைமில் தான் பார்த்தீங்கன்னா திடீர்னு சில பேர் பார்த்தீங்கன்னா ஸோ அப்படியே கிறுக்கிறுன்னு முன்னாடி போவானுங்க. ஸோ அதுக்கு மட்டும் இடம் கொடுத்துடவே கூடாது. முடிஞ்சளவு நம்ம அவங்களுக்கும் நமக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் மெயின்டைன் பண்ணணும். நான் நிறைய ரேஸில் பார்த்துருக்கேன்.
நம்ம கிட்ட ரீச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம கூடயே தான் வந்துட்டு இருந்திருப்பானுங்க. ஆனால் கரெக்டாக அந்த ஃபினிஷ் லைனை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி சும்மா அப்படியே சிறன்னு முன்னாடி வந்துடுவானுங்க கிறுன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கிக்க கூடாது. அப்புறம் ஃபுல்லாக ப்ளே பண்ணிட்டு இவ்வளோ நேரம் ட்ரிஃப்ட்லாம் பண்ணிட்டு ஸ்டண்ட்லாம் பண்ணிட்டு வந்ததெல்லாம் ஒரு மாதிரி ஆகி மனசு கஷ்டமாயிரும். ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்துடக்கூடாது. ரேங்க் லெவல் அதிகமாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. இன்க்ரீஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ப்ளே பண்ணும்போது அப்படி தான் அமையும். ஓகே, கார் பேக் கொடுத்துருக்குறாங்க, அதை வாங்கிக்கலாம். BMW காரு 45 பேக் வந்து நம்ம வந்து வாங்கணும். அப்போ தான் வந்து கார் அன்லாக் ஆகும் போல். இல்லை இந்த கார் நம்ம அன்லாக் பண்ணிட்டோம். அதாவது செகண்ட் லெவலுக்கு அப்கிரேட் பண்ணுறது, ஸ்டார் 2க்கு அப்கிரேட் பண்ணுறதுக்கு இன்னும் 45 பேக் வந்து நம்ம வந்து வாங்கணும். ஓகே, இப்போ அடுத்த ரேஸ் போகலாம். ஓகே, இந்த ரேஸ்க்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. வின் பண்ணால் மட்டும் போதும் தான் இருக்குது. ரேங்க்கும் நமக்கு போதுமான அளவு தான் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணலாம், வின் பண்ணிடலாம். இதில் வந்து நைட்ரோ வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. நடுவில் இந்த பேரல் ரோலு, அப்புறம் நம்ம ஸ்டன் பண்ணாலும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும், ட்ரிஃப்ட் பண்ணாலும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நைட்ரோக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஆக்சுவலி இதில் வின் பண்ணுறது வந்து ஈஸி தான். நான் சொன்ன மாதிரி அந்த போலீஸ் வர அந்த ஒரு ரேஸ் மட்டும், அந்த மாதிரி ரேஸ் மட்டும்தான் வந்து நம்ம வந்து இதில் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி விளையாட மாதிரி இருக்கும். மற்ற ரேஸ்லாம் நம்ம வந்து கலந்துக்கிட்டு சும்மா நம்ம வண்டி ஓட்டினாலே போதும், ஜெயிச்சிருவோம். அந்த மாதிரி தான் இருக்கும். போலீஸ் வர அந்த ஒரு குறிப்பிட்ட ரேஸ் மட்டும்தான் நமக்கு வந்து டஃப் கொடுக்குற மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாமே ஈஸி தான். ரேங்க் லெவல் மட்டும் நம்ம வந்து அந்த ரேஸ்க்கு ஏற்ற அளவுக்கு நம்ம வச்சுருந்தால் போதும், கண்டிப்பாக வின் பண்ணிடலாம். ஆனால் போலீஸ் வந்துட்டால் அது மட்டும் சிரமமாக இருக்கும். ஆனால் அதுதான் இருக்கிறதுலே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், பயங்கர ஆக்ஷனாகவும் இருக்கும். மற்றதெல்லாம் வின் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால எப்படி வின் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் நம்மகிட்ட, ரேங்க் லெவல் அதிகமாக இருக்கிறதுனால. ஆனால் போலீஸ் வர அந்த ஒரு ரேஸ் மட்டும்தான் வந்து உண்மையிலுமே ஒரு ரேஸ் பண்ணுற ஒரு ஃபீலே வரும். ஏன்னா அதுதான் ஆக்ஷன் நடக்கும் நிறையா. அவங்க நம்மளை போக விட மாட்டாங்க. அதுக்காக நம்ம பயங்கரமாக நைட்ரோ பூஸ்ட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுவோம், ட்ரிஃப்ட் பண்ணி நம்ம நைட்ரோட லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஏதோ பண்ணுவோம். அந்த மாதிரி சூழ்நிலைலாம் அந்த மாதிரி ரேஸில் மட்டும்தான் க்ரியேட் ஆகும். ஸோ அதுதான் பயங்கரமாக இருக்கும். ஆனால் இதில் எதையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு போக முடியாது, வேறு வழி இல்லை. ஏன்னா ஒவ்வொன்றையும் நம்ம வந்து அவங்க எந்த மாதிரி ஆரம்பத்தில் கொடுக்குறாங்களோ அந்த வேலையை நம்ம ப்ளே பண்ணிவிட்டு போகிறதுல தான் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா விதமான ப்ளூ பிரிண்ட்ஸும் கிடைக்கும் கரெக்டாக ஈவனாக. ஸோ அப்போ தான் அதுக்கு அடுத்தடுத்து வர ரேஸ்க்கான ரேங்க் லெவலில் இருக்கிற அந்த பர்ஃபார்மன்ஸ்க்கான கார் நமக்கு அதுக்குள்ளே கரெக்டாக அன்லாக் ஆகிருக்கும். நம்ம டைரெக்டாக வந்து கொடுத்துக்கிற புது சாப்டர்லேயோ இல்லை புது சீசனில் போய் நம்ம ப்ளே பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து மாட்டிக்குவோம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, நமக்கு இதில் கோல் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட் நைட்ரோ தான் கொடுத்துக்கிறாங்க. நைட்ரோ வந்து சரியான நேரத்தில் வந்து போடணும். அதாவது இதில் நைட்ரோவில் வந்து 3 ஆப்ஷன் இருக்குது. நைட்ரோ நார்மலாக போட்டதுக்கப்புறம் அதை பர்ஃபெக்டான லெவலில் வந்து அது போகிறதுக்கு ஒரு ப்ரெஸ் பண்ணணும். இல்லைன்னா நைட்ரோலேயே ஃபயர் மோடில் ஃபுல் பவரில் சீடிக்கிட்டு போகிறதுக்கு அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து ஷாக் வேவ்னு சொல்கிறாங்க இவங்க. ஷாக் வேவ் யூஸ் பண்ணுறது பயங்கர ஃபாஸ்ட்டாக ஃபுல் நைட்ரோவே ஒரு 5 செகண்ட் கூட ஆகாது, அதுக்குள்ளே விட்டு கம்ப்ளீட் பண்ணுறது. ஸோ அதுதான் ஷாக் வேவ். நமக்கு இங்கே வந்து பர்ஃபெக்ட் நைட்ரோ தான் கொடுத்துருந்தாங்க, அதுவும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டிஃபால்ட்டாகவே வந்து பர்ஃபெக்ட் நைட்ரோ தான் பார்த்திங்கன்னா எல்லா ரேஸ்லேயும் நான் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன்.
ஸோ அதனால் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக கை அதுக்கு ரீச் ஆகிடும் நம்மக்கிட்ட நைட்ரோ இருந்தாலே. ஸோ பர்ஃபெக்ட் நைட்ரோ 5ங்கிறது பெரிய ரிஸ்க்காக இருக்காது யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகே கைஸ், இந்த ரேஸ்லேயே நம்ம வின் பண்ணிடுவோம். இதில் என்னென்னா இந்த கேமில் வந்து எக்கச்சக்க ரேஸ் இருக்குது, 1000 ரேஸ்க்கு மேலே இருக்குது இந்த சாப்டர் லெவலில் போனாலே. இதில் நீங்கள் இந்த ஸ்பெஷல் ஈவெண்ட்டு, அப்புறம் டெய்லி கோல்ஸு, டெய்லி ஈவெண்ட்டு இதெல்லாம் ப்ளே பண்ணோம்னா எப்படியும் ஒரு 3000-4000 போகும், அந்த மாதிரி கணக்கு வந்துடும். அது டெய்லி நீங்கள் டெய்லி ஈவெண்ட்டும் ஸ்பெஷல் ஈவெண்ட்டும் கண்டினியூவாக ப்ளே பண்ணிகிட்டு இருந்தால் அந்தளவு போயிடும். நான் ஸ்பெஷல் ஈவெண்ட் அதிகமாக ப்ளே பண்ணுறதுல டெய்லி ஈவெண்ட் ப்ளே பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. ப்ளூ பிரிண்ட் எதுவும் நமக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ப்ளூ பிரிண்ட்டை வாங்குறதுக்காக போய் டெய்லி ஈவெண்ட் வேணால் ப்ளே பண்ணலாம். என்ன இந்த ஸ்பெஷல் ஈவெண்ட் டெய்லி ஈவெண்ட் ப்ளே பண்ணால் நமக்கு வந்து மணியும் அந்த டைமண்ட் அந்த மணியும் பார்த்திங்கன்னா அதிகமாக கிடைக்கும். ப்ளூ பிரிண்ட்டு சீக்கிரமாக வந்து ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ப்ளே பண்ண போகிற ரேஸ்க்கு பார்த்திங்கன்னா ரேங்க் இல்லை, காரே நீடடாக இருக்குது. ஒரு புது கார் செவர்லெட்டில் பார்த்திங்கன்னா ZL1 15th எடிஷன் அப்படிங்கிற இந்த காரு. இது நாம் இன்னும் வந்து அன்லாக்கே பண்ணல, ஏன்னா இதுக்கு நமக்கு வந்து ப்ளூ பிரிண்ட் இன்னும் நம்ம வந்து நிறைய வாங்கவே இல்லை. மொத்தம் 25 ப்ளூ பிரிண்ட்டு அந்த கார் பக்கத்தில், அதான் மேலே அந்த டாப் ஸ்பீட் ஆக்சலரேஷன் இருக்கலாம், அதுக்கு மேலே பாருங்கள் 21/25 போட்டிருக்கு. அதாவது 25 ப்ளூ பிரிண்ட் பேக் வேணும் நமக்கு. நம்ம வந்து 21 தான் கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மிச்சம் 4 கலெக்ட் பண்ணுற வரைக்கும் இந்த கார் நமக்கு கிடைக்காது. அதனால் கண்டிப்பாக இந்த ரேஸை நம்மளால் ப்ளே பண்ணவே முடியாது கார் இல்லாமல். அதனால் நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சீசன் அன்லாக் ஆகிருக்குல்ல, அதில் போய் ப்ளே பண்ணலாம். ஓகே, இதில் இந்த ஒரு ரேஸோடு நம்ம ப்ளே பண்ணி இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே, ரெக்கமெண்டட் ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா 696 இருக்குது. நம்மக்கிட்ட இங்கே இருக்கிற கார்ஸில் எல்லாத்தையுமே அதிகமாக இருக்குது. நம்ம இந்த ஃபஸ்ட் டைம் இவங்க இந்த ரேஸில் கொடுக்குற இந்த கேமில் கொடுக்குற அந்த ஃபஸ்ட்டு காரையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரேங்கே பார்த்திங்கன்னா நமக்கு போதுமான அளவு தான் இருக்குது. ஓகே, இதில் வந்து கோல் வந்து 2 கோல் கொடுத்துருக்குறாங்க. ஃபினிஷ் இன் பொசிஷன் 3 ஆர் பெட்டர், 3வது பொசிஷனுக்குள்ளே வந்தால் போதும். ட்ரிஃப்ட் வந்து 100 பண்ணால் போதும். ஸோ இந்த ரேஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது. 100 தான் ட்ரிஃப்ட் பண்ண சொல்கிறாங்க. ஒரு டர்னில் நான் ட்ரிஃப்ட் பண்ணாலே 100 ரீச் பண்ணிடுவேன். ரேஸும் சின்னதாக தான் இருக்கும் போல். ஸோ எல்லாமே இந்த ப்ளூ பிரிண்ட் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கலெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக நிறைய ரேஸ் வந்து வச்சுருக்குறாங்க. நம்மக்கிட்ட ரேங்க் அதிகமாக இருந்துமே நம்மளை ஓவர்டேக் பண்ணிட்டு முன்னாடி போகிறானுங்கன்னா நம்ம எப்பயுமே நைட்ரோ யூஸ் பண்ணி நாம் முன்னாடி இருக்கிற மாதிரி தான் வச்சுக்கணும். ஏன்னா திடீர்னு நான் சொன்ன மாதிரி அந்த ஃபினிஷ் லைன் கிட்டே வரும்போது சீரிக்கிட்ட நமக்கு முன்னாடி போவானுங்க, அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கடுப்பாகும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மட்டும் உருவாக்கக்கூடாது. ஓகே காஸ், இப்போ ப்ளே பண்ண ரேஸில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நம்ம வின் பண்ணிட்டோம். அதுக்கான ரீசன் என்னென்னா நம்மக்கிட்ட வந்து பவர் அதிகமாகவே இருந்துச்சு. அப்பையும் பார்த்திங்கன்னா ஒரு ரேஸில் நம்மளால் ப்ளே பண்ண முடியல ஒரு சீசனில். ஏன்னா ஒரு புது கார் நமக்கு வந்து அந்த செவர்லெட் கேமரோ, அந்த புது மாடல் கார் பார்த்திங்கன்னா, அதாவது நெக்ஸ்ட் லெவல் மாடல் அந்த கார் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இல்லை. ஸோ அதை அன்லாக் பண்ணுறதுக்கு இன்னும் ப்ளூ பிரிண்ட் தேவைப்படுது. ப்ளூ பிரிண்ட் தேவைன்னா இன்னும் நம்ம நிறைய ரேஸ்லாம் பண்ணால் தான் அதுக்கான ப்ளூ பிரிண்ட்ஸ் ஓப்பன் ஆகும். ஓகே கேஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் புதுசாக இந்த சேனலுக்கு யாராவது வந்திருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்ப நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.